இவருக்கு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பானது செல்லாது, ரத்து அப்படின்னு சொல்லி ரத்து செய்திருக்காங்க. ரத்து செய்தது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசாரணை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த வழக்கு இங்க மாற்றி வரப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்க போறாங்க. இந்த விசாரணையும் குறுகிய காலத்துக்குள்ளாக முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் நீதியரசர் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஐ பெரியசாமி அவர்கள் கூடிய விரைவில் சிறைக்கு செல்ல போகிறார் அப்படிங்கிறத நாம இதுல இருந்து உறுதியாகவே சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் இந்த விஷயத்துல வந்து இப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற அதிருப்தியையும் வெளியிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது அப்படின்னா தமிழக அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் குட்ட வைக்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசுடைய தலையில ஓங்கி குட்டி இருக்கிறார் அப்படின்னு நாம பார்க்க முடியும். இப்போ ஐ பெரியசாமி மூலமாக ஒரு தலைவலி, ஏற்கனவே இருந்த தலைவலியில மீண்டும் ஒரு கல்லை தூக்கி வீசி இருக்கிறார், தலைவலி அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். மு.க. ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையில் ஐ பெரியசாமி தொடர போகிறாரா இல்லையா? இன்னும் இந்த தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே இதற்கான தீர்ப்பு வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே ஐ பெரியசாமி அவர்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால், மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதுல குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால் ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையிலிருந்து இன்னொரு விக்கெட் விழ போகிறது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைக்கிறார் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மீதான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் செல்லாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அதாவது பொன்முடி அவர்களுடைய வழக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் போடப்பட்ட வழக்கிலிருந்து அவர் ரிலீஸ் ஆகி வெளியாகி மீண்டும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அந்த வழக்கு எடுத்து தண்டனை அறிவித்த போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா இதே போல ஐ பெரியசாமியுடைய வழக்கும் அவருக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லும். அவர் வந்து தண்டனைக்கு உட்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அந்த இதுதான் இப்போ நடந்திருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஐ பெரியசாமி அவர்கள் கடந்த காலத்தில் 2006, 2011 திமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற ஒரு முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவருடைய உதவியாளர் உள்ளிட்ட பல பேருக்கு வந்து சட்டத்திற்கு புறம்பாக வீடுகள், நிலங்கள் ஒதுக்கினார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. எப்போ வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா 2012 அதிமுக ஆட்சிக்கு வந்தப்ப பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தைய நிலையில் 2011, 2006, 2011 காலகட்டத்தில் ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணலைன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அப்போ வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. ரூலிங் பார்ட்டியுடைய பிரஷர் அங்கே இருக்கும். அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வழக்கு பதிவு செய்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய வழக்கில் இருந்து எப்போ ஐ பெரியசாமி அவர்கள் விடுதலை ஆகிறார் அப்படின்னா மீண்டும் 2011 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விடுதலை ஆகிறாங்க. அதாவது ஊழல் தடுப்பு சட்ட நீதிமன்றத்திலிருந்து, சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க. அப்போ விடுதலை செய்யப்பட்ட பிறகு ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்கும் போது என்ன காரணத்துக்காக இவங்க விடுதலை செய்யப்படுறாங்க? இடைப்பட்ட காலம் 2012 இருந்து 2021 வரைக்கும் ஏன் விடுதலை செய்யப்படலை? ஏன்னா அது எதிர்க்கட்சியுடைய அதிமுகவுடைய ஆட்சி காலம், திமுகவுடைய ஆட்சி காலம் கிடையாது. அப்போ நீதிமன்றத்தில் அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்காது. ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுக அரசுடைய கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வரும்போது யார் யாரெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்கிறதோ அந்த வழக்குகளை வந்து உடைச்சி அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு அமைச்சர்களாக வெளிவந்துகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் பொன்முடி வெளியே வர்றாரு. மறுபடியும் நீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறது, குற்றவாளியாக நிரூபிக்கப்படுறாரு. அதே போலதான் ஐ பெரியசாமி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் விடுதலையாகி வெளியே வர்றாங்க. அதே ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்து விசாரணை மேற்கொள்றாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த மாதம் 11-12 தேதியில கூட நீதிமன்றத்தில் விசாரணை தொடர்கிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அதிரடியான ஒரு தீர்ப்பை ஆனந்த் வெங்கடேசன் நீதியரசர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பானது செல்லாது, ரத்து அப்படின்னு சொல்லி ரத்து செய்திருக்காங்க. ரத்து செய்தது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசாரணை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த வழக்கு இங்க மாற்றி வரப்பட்டு இந்த வழக்கை மார்ச் 26ஆம் தேதிக்குள்ளார இந்த எம்எல்ஏ எம்பிக்களுக்கு விசாரணை பண்ணக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட வேண்டும். மாற்றப்பட்ட உடனே அவர்கள் வந்து 1 லட்சம் ரூபாய், அதாவது ஐ பெரியசாமி உள்ளிட்ட அதுல குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்தவர்கள், ஏன்னா இனி அவங்க குற்றவாளி தான். ஏன்னா வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டுட்டாங்க. ரத்து செய்யப்பட்டாலே அவர்கள்
குற்றவாளிகள் தான். அவங்க அவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் பிணைத்தொகையாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்படி அவர்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு என்னுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு செயல்படலைன்னா பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும், கைது செய்யல், சிறையில் அடைக்கப்படும் அப்படின்ற கருத்துக்களையும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இப்போ எழக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர் விடுதலையானது செல்லாது ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும், அப்போ அவர் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்க போறாங்க. இந்த விசாரணையும் குறுகிய காலத்துக்குள்ளாக முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் நீதியரசர் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா பெரியசாமி அவர்கள் கூடிய விரைவில் சிறைக்கு செல்ல போகிறார் அப்படிங்கிறத நாம இதுல இருந்து உறுதியாகவே சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் பல பாயிண்ட்களையும் சுட்டி காமிச்சிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இதனால இவங்க விடுதலை செய்யப்பட்டார்களா, வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது இவர் என்ன அதிகாரத்தில் இருந்தாங்க, இப்போ என்ன அதிகாரத்தில் இருக்காங்க, சாமானிய மக்களுக்கு சட்டத்தின் மீது ஒரு மதிப்பு, மரியாதை, பயம் வர வேண்டும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு குட்டையும் முன் வச்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் இந்த விஷயத்தில் வந்து இப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற அதிருப்தியையும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது அப்படின்னா தமிழக அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர் ஒரு குட்டை வைக்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசுடைய தலையில ஓங்கி குட்டி இருக்கிறார் அப்படின்னா நாம பார்க்க முடியும். முதல்வர் ஸ்டாலின் இந்த வழக்கை எப்படி எடுத்துக்க போறாரு சார், எப்படி சமாளிப்பார்? இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு தலைவலி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே அவர் தலைவலி தான் இருந்துட்டு இருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மீண்டும் ஒரு பெரிய தலைவலி, மீண்டும் ஒரு தலைவலி வந்து பெரியசாமி மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அறப்போர் இயக்கம் வந்து 700 கோடி ரூபாய் அப்படிங்கிற விவகாரத்தை முன் வச்சாங்க. சபாநாயகர் அப்பாவு மூலமாக ஸ்டாலினுக்கு ஒரு தலைவலி உருவாகி இருந்தது. இப்போ பெரியசாமி மூலமாக ஒரு தலைவலி, ஏற்கனவே இருந்த தலைவலியில மீண்டும் ஒரு கல்லை தூக்கி வீசி இருக்கிறார். தலைவலி அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையில் பெரியசாமி தொடர போகிறாரா இல்லையா, இன்னும் இந்த தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே இதற்கான தீர்ப்பு வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே பெரியசாமி அவர்கள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால், மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதுல குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால் ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையிலிருந்து இன்னொரு விக்கெட் விழப்போகிறது. பாத்தீங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து சிறை கம்பிகளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. அவர் வந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா அதே போல வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு பொன்முடி பதவி இழந்திருக்காரு. இப்படியான ஒரு சூழ்நிலையில அடுத்து பெரியசாமி அப்படிங்கிற லிஸ்ட் அங்க முன்னிலையில இருந்துகிட்டு இருக்கு. அப்போ முதல்வர் அவர்களுக்கு கோபாலபுரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்கும். இப்படியே ஒவ்வொரு அமைச்சர்களாக, குறிப்பா எடுத்துட்டீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இது போன்ற விவகாரங்கள்ல பெரிய அளவில் சிக்கல. அவங்க சிக்கினாலும் அமைச்சரவைக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் சிக்கக்கூடியவர்கள் எல்லாமே அமைச்சர்களாக இருக்காங்க. இந்த அமைச்சர்கள் சிக்குவதால் நம்ம அமைச்சரவை, மு.க. ஸ்டாலின் அவர்களால் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் கரைபடியாதவர்கள் யார் அப்படின்னு கேள்விதான சாமானிய மக்கள் மன்றத்தில் எழும். யார் கரைபடியாதவர்கள்? ஒன்றன் பின் ஒன்றா வரிசையா போய்கிட்டே இருக்காங்களே. ஊடகங்கள் செய்தி வெளியிடுவது போல ஒவ்வொருவரா சிக்கிக்கிட்டே இருக்காங்க. ஓட்டுகளை பயன்படுத்தி விடுதலை செய்யப்பட்டாலும் அந்த விடுதலை அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு நீடிக்க மாட்டேங்குது. அப்போ அவர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை பயன்படுத்துறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லித்தான சாமானிய மக்கள் பார்ப்பாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியே வர்றாங்க, ஆனால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் போது தண்டனைக்கு உள்ளாகிறாங்க, குற்றவாளி என நிரூபிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்றாங்க அப்படின்னா பெரியசாமிக்கு அடுத்து யார் இருக்காங்க? கடந்த காலங்களில் முறைகேடுகளை ஈடுபட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விடுதலையானவர்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிற பார்வை எல்லோர் மத்தியிலுமே எழுதிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ யாரெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் விடுதலையாகி வந்தார்களோ அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய வழக்குகள் ரத்து செய்யப்படுவதும், நீதிமன்றத்துக்கு சென்று மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படுவதும் தொடர்கதியாக நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இது போன்ற சம்பவங்களும் சுட்டி காண்பித்துக்கிட்டு இருக்கு. கடந்த கால வரலாறுகளும் இதைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கு. இந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி, பொன்முடி, இப்போ பெரியசாமி அடுத்து யார் அப்படின்னு கேள்வி திமுகவுடன் மட்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு அலையாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இல்லை, நீதியரசர் குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சார். அமைச்சர்கள் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையும் பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சுத்தமா இல்ல, நேர்மையா இல்ல, நியாயமா இல்ல, மக்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக கிடையாது அப்படிங்கிறது தான் நீதியரசர்கள் அவர்கள் அதிருப்தி மூலமாக வெளிப்படுத்தி இருக்காங்க. மக்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க வந்து பெரிய அளவில் வந்து முறைகேடுகளில் ஈடுபட மாட்டாங்க. இங்கெல்லாம் கொள்ளை அடிப்பவர்களும் ஊழல் செய்பவர்களும் மக்கள் வரிப்பணத்தை திருடக்கூடியவர்களும் இப்படி இருக்கிறதுனால தான் இவர்கள் சுத்தமானது இல்லை அப்படிங்கிற நிலையில அவர் வெளிப்படையாகவே நீதியரசர்கள் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமாக என்ன தெரிகிறது அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் முறைகேடுகளை சிக்கியிருக்காங்க, யார் மீதெல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வழக்குகள் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களை என்ன காரணத்துக்கு அமைச்சராக கொண்டு வரணும்?
அவங்க என்னதான் திமுகவுக்காக ஈடுபட்டிருந்தாலும், திமுக வளர்ச்சிக்காக பாடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் கரை படிஞ்சிருக்கு. கரை படியக்கூடியவனை நம்ம அமைச்சரவையில் தூக்கி வச்சோம் அப்படின்னா நம்ம அமைச்சரவைக்கும் நமக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கரை உருவாகும், மக்கள் மத்தியில் அதிருப்தி உருவாகும் அப்படிங்கிறத முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்க்கணும். அப்ப கரை படியாதவர்கள், இதுவரைக்கும் வழக்குகளை சந்திக்காதவங்க யார் இருக்காங்க, ஊழல்கள் செய்யாதவர்கள் யார் இருக்காங்க? திமுக பொறுத்த வரைக்கும் அதாவது அமைச்சரவை அப்படிங்கிறது சுமார் ஒரு 30-40 பேர் தான் அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்காங்க? அப்போ புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கலாம், வழக்குகள் இல்லாதவர்களாக பார்த்து வாய்ப்புகளை கொடுக்கலாம். திமுக பாத்தீங்கன்னா இந்த வழக்குல சிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வயசு எத்தனை வயசு? எல்லாமே சீனியர் சிட்டிசன், ஓய்வு பெற வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், 55-60 வயதை கடந்தவர்கள். பொன்முடிக்கு எத்தனை வயசு? பொன்முடி ஓய்வு பெறக்கூடியவர். இந்த நேரத்தில் அவர் இது போன்ற ஒரு வழக்கில் சிக்குவது, குற்றவாளியாக குற்றவாளியாகுவது, இதெல்லாம் ஒரு அமைச்சரவையிலிருந்து என்ன காரணத்துக்காக ஏற்படணும்? அப்போ வயதில் முதிர்ந்தவர்கள் தான் அதிக அளவில் சிக்கிறாங்க. ஸோ இதே இப்போ பார்த்தீங்கன்னா பெரியசாமி அவர்கள், அவருக்கு எத்தனை வயசு? அப்ப ஏற்கனவே இவர் நீண்ட காலமாக அந்த ஊழல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் விக்ரமாதித்தன் தோளில் தொங்கக்கூடிய வேதாளம் போல பெரியசாமி தோளில் சுமந்துக்கிட்டு தான் அமைச்சராக அங்கே பதவி ஏற்கிறாரு. அமைச்சராக பதவி ஏற்கும் போதே நான் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட மாட்டேன், மக்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணம் செய்துதான் இவங்க அமைச்சர்களாக பதவி ஏற்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கிறாங்க. ஏற்கனவே கரையோட ஒரு வேதாளம் போல மிகப்பெரிய ஒரு மூட்டையை, வேதாளம் போல கரை படிந்த மூட்டையோட வரக்கூடியவங்களுக்கு ஏன் ஒரு அமைச்சரவையை உருவாக்க வேண்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரோட வாய்ப்பு கொடுக்கணும்? அப்ப கரைபடியாதவர்களுக்கு தூக்கி கொடுக்கலாம்ல, கரைபடியாதவர்களுக்கு கொடுத்திருந்தால் இது போன்ற நிலை அமைச்சரவைக்கு ஏற்பட்டிருக்காது. அப்ப இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். இதுல திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும். அப்படிங்கிறதா திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் கூட அவர்களுடைய எண்ணமாக, விருப்பமாக, ஆசையாக, ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான கோரிக்கையாக கூட முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தொண்டர்களுடைய, திமுக உறுப்பினர்களுடைய, திமுகவுக்காக நீண்ட காலம் போஸ்ட் ஒட்டக்கூடியவர்களுடைய எண்ணங்களை, விருப்பங்களை திமுக தலைமை, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றினால்தான் எதிர்காலங்களில் திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் நீண்ட காலம் தொடர்ச்சியாக பயணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா திமுக பொறுத்த வரைக்கும் தேய்முறை போல நாளுக்கு நாள் தேயக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும். நடப்பு அரசு குறித்து பல்வேறு தகவல்கள் மிக்க நன்றி சார். நன்றி.